வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் உலகத்தையே வியக்க வைக்கிற ஒரு தேசத்தை பற்றி தான். ஆமாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்கார நாடான இந்தியாவை பற்றி ஒரு முழுமையான பயணத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அதோட கலை மற்றும் கலாச்சாரம் தான். இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. வடக்கே இருக்கிற கதக் முதல் தெற்கே நம்ம ஊரு பரதநாட்டியம் வரை இந்தியாவோட கலை வடிவம் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். முகலாயர்களோட கட்டிடக்கலை அற்புதங்கள் ஒரு பக்கம்னா, தென்னிந்தியாவோட பிரம்மாண்டமான கோவில்கள் இன்னொரு பக்கம் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இங்க வெறும் கட்டிடங்கள் மட்டும் கலை கிடையாது. நாம போடுற உடைகள், கொண்டாடுற திருவிழாக்கள், ஏன் நாம பேசுற மொழிகள் கூட ஒரு கலைதான். ஒரு தெருவை தாண்டி இன்னொரு தெருவுக்கு போனாலே உணவு மாறுது, பேச்சு மாறுது. ஆனா அந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட உண்மையான அழகு. அடுத்ததா மக்களோட வாழ்க்கை தரம் பத்தி பேசணும்னா, இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்துல விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த நாம இன்னைக்கு டெக்னாலஜி, விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவம்னு எல்லா துறையிலையும் உலகத்துக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறோம். கிராமப்புறங்கள்ல இன்னும் அந்த பழமை மாறாத எளிமையான வாழ்க்கை முறை இருந்தாலும் நகரங்கள்ல நவீன வசதிகள் பெருகிடுச்சு. நடுத்தர வர்க்க மக்களோட வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்கு. கல்வி அறிவு முன்ன விட இப்போ ரொம்பவே அதிகமாயிருக்கு. இதனால மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறி இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியா உருவெடுத்துட்டு வருது. இப்போ நம்ம எல்லாரும் விரும்புற சுற்றுலா தலங்கள் பற்றி பார்ப்போம். இந்தியால பார்க்க வேண்டிய இடங்களை பட்டியலிட்டா அதுக்கு ஒரு வருஷம் கூட பத்தாது. உலக அதிசயமான தாஜ்மஹால் ஒரு பக்கம்னா, அமைதியான கேரளாவோட காயல் நீர்நிலைகள் இன்னொரு பக்கம். பனி படர்ந்த இமயமலை, தங்க நிற மணல் கொண்ட ராஜஸ்தான் பாலைவனம், கோவாவோட கடற்கரைகள்னு இங்க இயற்கையோட எல்லா பரிமாணங்களும் இருக்கு. குறிப்பா ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு காசி முதல் ராமேஸ்வரம் வரை எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாகச விரும்பிகளுக்கு லடாக் மாதிரியான இடங்கள் ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்தியான்றது வெறும் ஒரு நாடு கிடையாது, அது ஒரு உணர்வு. இவ்வளவு பழமை வாய்ந்த கலாச்சாரத்தையும் வேகமா வளர்ந்து வர்ற நவீனத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா அது இந்தியால மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃபேவரட் இந்திய சுற்றுலா தலம் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.